நம்மளுக்கு கிடச்ச மீன். அவன் சோனாங்கலத்தையே பிடிக்கிறான். நம்மளுக்கு நாய்மொழியாகவே கிடைக்கிது பாருங்கள். சோனாங்கலத்தி எதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அளவில் கொஞ்சம் அது பெருசாக இருக்குது. அதே மாதிரி கோடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சில்வர் கலரில் இருக்குது. இது வந்து சில்வர் கலர் இருக்காது. இது 2 சைடு முள்ளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விஷமானது. நம்ம டேமில் பாய்சன் மீன்னா இதுதான். சாப்பிட்லாம், இதை சாப்பிடாமலாம் இல்லை, சாப்பிட்ருக்கு, நானே சாப்பிட்ருக்குறேன். சாப்பிட்டாலாம் எதுவும் ஆகாது. இந்த சைடு முள் கையில் கீறிடுச்சுன்னா தேலை விட பயங்கரமாக வலிக்கும். அதே மாதிரி இதுவும் அவனே ஒரு மீனை பிடிச்சிட்டான். அவன் பிடிச்சானா சோனாங்கலத்தியை பிடிக்கிறான். அங்கே பாருங்கள், சோனாங்கலத்திக்கு நாய்மொழிக்கு டிஃப்ரெண்ட் காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? அது சோனாங்கலத்தி, இது நாய்மொழி. அது சில்வர் கோல்டு மாதிரி இருக்குங்களா? இது பாருங்கள், கொஞ்சம் கருப்படிச்ச மாதிரி வேறு மாதிரி இருக்குது. தெரியுதுங்களா? அதே மாதிரி அதனோட மீசை வந்து பார்த்திங்கன்னா இது உடம்பை விட அதிகமாக இருக்குது. அதுக்கு மேலேயே வந்து சோனாங்கலத்தியோட மீசை வந்து அது உடம்பை விட அதிகமாக இருக்குது. ஆனால் இதுக்கு அவ்வளோ பெருசாக இருக்காது. இதோட அதோட முண்டத்தோடையும் முடிஞ்சிரு. பாருங்கள், டிஃப்ரெண்ட் பார்த்துட்டிங்களா? அந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. குழம்புலாம் வச்சிங்கன்னா அப்படியே சொல்லிக்க முடியாது. என் குழம்புல வச்சு பார்த்தீங்கன்னா சோனாங்கலத்தி சொட்டை வாழை இந்த 2ஓட குழம்பு தான் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். பாருங்கள், சோனாங்கலத்தி, இது நாய்மொழி. இந்த பக்கம் ஒரு இது நாய்மொழி. இதனோட முள் ஏறிச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இதனோட முள் ஏறிச்சுன்னா தேலை விட பயங்கரமாக இருக்குது. எனக்கு கிடைச்ச மீன் இதே தான். அவன் பிடிச்சி நப்பிகிட்டே இருக்கிறான். நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது நண்பர்களே, மக்களே முடியல. ஆனால் இந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா நான் உயிரோட தண்ணிக்குள்ள விட மாட்டேன். இந்த மீனை கொன்றுவேன். ஏன்னா இது நமக்கு தேவையில்லாத ஒரு மீன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கையில் கீழே ஏற்றிடாதே. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.